ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். மிக அருமையான வேதவசனம். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கோம். மெய்யாகவே நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதில் ஒரு நிச்சயத்தோடு கூட இங்கே பவுல் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது, வேத வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். பவுலுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஒவ்வொரு நாளிலும் அநேக போராட்டங்கள், மிகுந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அது மாத்திரமல்ல, கப்பலில் பிரயாணம் செய்யும்போது அவருக்கு வந்த அநேக ஆபத்துக்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இங்கே அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட என்றால், அந்த கப்பல் சேதங்களாகி அவரோடு சென்ற எல்லா பயணிகளும் மிகவும் உபத்திரவத்தில் அதில் தப்பி பிழைத்தோம் என்று எண்ணி மிகவும் அவர்கள் உயிருக்கு மிகவும் அந்த கடலிலே போராடி அந்த இடத்தில் தேவன் அவர்களை கரை சேர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை பவுல் இங்கே வேத வசனத்தில் எழுதியிருக்கிறார். மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். மரணம் நேரிடுகிற ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவரை பிரித்தெடுத்து அவரை தப்புவித்திருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுதும் தப்புவிக்கிறார் என்று. அந்த மரணத்தினின்று அவர் விடுதலையாக்கப்பட்டு தப்புவிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, திரும்பவும் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்திலும் தேவன் அவரோடு கூட இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். அவருக்கு அடுத்ததாக என்ன சூழ்நிலைகள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்திலும் அவர்களை தப்புவிக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் தப்புவிப்பார். அடுத்ததாக இனி வரும் காலங்களிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லாவற்றையும் தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், மரண போராட்டங்கள், சேதங்கள் எல்லாம் அடைந்தும் அவர் சொல்லுகிற வார்த்தை, பவுல் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் மனிதர்களை காட்டிலும் தேவன் பேரில் நீங்கள் அதிக நம்பிக்கையுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அப்படிப்பட்ட மரணத்தினின்று எங்களை மரணத்தினின்று நம்மை தப்புவிக்கிற தேவன். முதலாவதாக தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், அவர் மரணத்தினின்று நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த வசனத்தில் இன்னும் தப்புவிப்பார். இனி வரும் காலங்களிலும் தேவன் இருக்கிற சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் என்றால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, இப்போ நாம் இந்நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த காலத்திலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தப்புவிக்கிறார் என்று நாம் நம்பி இந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக. கண்களை முடிச்சு பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்திடும். எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய எல்லா பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் பவுலோடு கூட இருந்து நடத்தினது போல இந்த நாட்களில் எங்களோடு கூட இருந்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் எங்களையும் நீர் தப்புவித்தீர், இனி வரும் காலங்களிலும் தப்புவிக்கிறீர். எல்லாவற்றின் மத்தியில் நாங்கள் நம்மை நம்பி இன்னும் தொடர்ந்து நம்முடைய பாதையில் ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.